ஒரு கூட்டத்துல அப்பாவும் பொண்ணும் இப்படி போறாங்களாம். போகும்போது அப்பா பொண்ணை பார்த்து சொன்னாராம். பொண்ணு கேட்டாங்களாம், அப்பா எங்க போறீங்க? எங்க போறோம் சொல்லுங்க. அப்பா எங்க போறோம்? அப்பா சொன்னாராம், அங்க ஒரு கூட்டம் இருக்கு, அது எக்ஸிபிஷன், அங்க எல்லாமே நல்லா இருக்கும், அங்க கூட்டு போறேன் அப்படின்னாராம். அப்படியாப்பா என்ன நல்லா இருக்கும் பிள்ளை கேட்கும்போது அங்க சொல்றாரு அப்பா, அங்க அழகழகு ராட்டனங்கள் இருக்கும், அழகழகு பொருட்கள் இருக்கும், கண்ணை மயக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கும், உனக்கு அது ரொம்ப பிடிக்கும், நான் வாங்கி தரேன் அப்படின்னு. அப்போ சரி மக வந்து அப்பா சொன்னாராம். அப்பா கிட்ட சொல்லும் பொழுது அப்பா சொன்னாராம் மகளை பார்த்து, மகளே என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னாராம். கையை பிடிச்சிக்கோ. உடனே மக கையை பிடிச்சி சொன்னாராம், அப்பா அப்பா நான் உங்க கைய பிடிக்கிறதுக்கு பதிலா நீங்க என் கையை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மக சொன்னாலாம். அப்பா கேட்டாரா, ஏன்பா, ஏன் மகளே உன் கையை என்ன பிடிக்க சொல்ற அப்படின்னு. அப்பா அந்த மக சொன்னாலாம், அப்பா அங்க கூட்டமா இருக்குது, ஒருவேளை எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நான் போயிட்டேன்னா தொலைஞ்சு போயிடுவேன், அதனால நீங்க என் கையை பிடிச்சிங்கன்னா, நீங்க என் கையை பிடிச்சி வழி நடத்துவீங்கன்னா நான் தொலைஞ்சு போக மாட்டேன்னு சொல்லும் பொழுது அந்த அப்பா அந்த மகளை பார்த்து, அந்த மகள் தன் தகப்பன் மீது வைத்த நம்பிக்கையை பார்த்து, அந்த மகள் தன் தகப்பனை விசுவாசித்து தன் தகப்பன் தன்னை பாதுகாப்பார் என்கிற நிச்சயத்தை அந்த மகள் சொன்னது நிமித்தம் அந்த தகப்பன் அந்த மகளுடைய கையை பிடிப்பதற்கு பதிலாக அந்த மகளை தன் தலைக்கு மேல தூக்கி இப்படி தலை மேல தூக்கி உட்கார வச்சு என்ன பண்ணாராம், நடக்க வச்சு இதை பாரு அதை பாரு இப்படியாக பாருன்னு சொல்லி அந்த மகள் காண முடியாதவைகளை காண்பித்து நடத்தி கொண்டு போனாராம். தேவஜனமே, தகப்பன் கையை நீ பிடிப்பாயானால் உலகம் உன்னை இழுக்கும் பொழுது உன் தகப்பனை நீ கைவிட்டு உலகத்துக்குள்ளாக நீ போய்விடுவாய், உலகத்தின் அக்கிரமத்துக்குள்ளாக நீ போய்விடுவாய். ஆனால் அதுவே ஐயரே என் கையை நீர் பிடித்துக் கொள்வீர் என்று நம் கையை அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் கையை பிடிக்க மாட்டாருமா. நீ காணாதவைகளை, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி உன் கரத்தை பிடிப்பதற்கு பதிலாக உன்னை தூக்கி அவர் தோளின் மேலே சுமந்து நீ காணாத ரட்சிப்பு, நீ காணாத ஐஸ்வர்யம், நீ காணாத ஆசீர்வாதத்தை உனக்கு காண்பித்து பரலோகத்தின் தரிசனத்தை உனக்கு கொடுத்து அவரோடு உன்னை ஒட்டி சேர்த்து உன்னை அழகுபடுத்தி வழி நடத்தக்கூடியவர் தான் நம் தேவன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறாருங்க. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஈஷந்தரபோரி ஹல்லியாந்தரபோ. அப்போ என் கையை என் பிள்ளை பிடிக்கிறதுக்கும் என் பிள்ளை கையை நான் பிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது வரைக்கும் உங்க ஜெப வாழ்க்கையை உங்க ஸ்டைல் பிரகாரமா இருக்குன்னா அதை விட்டுடுங்க. இயேசுவுக்கு பிடித்த பிரகாரமா உங்க ஜெப வாழ்க்கையை உங்க கையை நீட்டும் பொழுது, நான் கடல் மீது நடக்கட்டுமான்னு எந்த மனிதனும் கேட்க திராணி இல்லாத பொழுது பேதுரு கேட்டு நடந்த பொழுது அவன் செய்தான், விழுந்தான், ஆனாலும் ஒரு கரம் அவனை தூக்கி எடுத்தது. இன்னைக்கு நீங்க விழுந்து இருக்கிறீங்க, ஆனாலும் ஒரு கரம் உங்களை தூக்கி எடுக்க வருகிறது.